ஆன்மா. அது எங்கிருந்து வருகிறது? எங்கே போகிறது? இந்தக் கேள்விக்கான பதிலை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் சொல்லியிருக்கிறார். ஆன்மா என்பது உடலுக்குள் அடைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது பரம்பொருளின் ஒரு சினை. ஒளியிலிருந்து வந்தது. ஆனால் மாயையில் சிக்கியது. எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் சேர்ந்து கர்மாவாகிறது. கர்மா ஆன்மாவை ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு இழுத்துச் செல்கிறது. தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு எதிரி. மனம் அடங்கினால் ஆன்மா உயர்கிறது. மனம் அலைந்தால் ஆன்மா கட்டுப்படுகிறது. புருவங்களுக்கு இடையில் உள்ள சிற்றம்பலத்தில் பரம்பொருள் உறைகிறது. உள்ளே பார்த்தால் இறைவன் தெரிகிறான். மூச்சு, மனம், உணர்வு இவற்றை ஒருங்கிணைக்கும் யோகம். ஆன்மாவை மேலே தூக்கும் ஏணி. பிராணாயாமம், மன அடக்கம், தியானம், ஆன்மாவின் விழிப்பு. ஞானம் வந்தால் ஆன்மா உணர்கிறது. நான் உடல் அல்ல. நான் மனமும் அல்ல. நான் பரம்பொருள். அப்போது கர்மா கரையும். முக்தி என்பது எங்காவது போவது அல்ல, உள்ளே நிலை கொள்வது. ஆன்மா தன் மூலத்தோடு ஒன்றாகும் தருணம். ஒளி ஒளியோடு கலக்கிறது. வெளியே தேடாதே, உள்ளே திரும்பு. உடலை தெய்வமாக்கு, மனத்தை அடக்கு, ஞானத்தை உணர். ஆன்மாவின் பயணம் அங்கே நிறைவு பெறும்.